அணையை கட்டி மாநிலத்துக்கே மின்சாரம். உலகையே மிரள வைத்த கேரள நண்பர்கள். மாஸ்டர் பிளான் போட்டு கோடிகளை சம்பாதிக்கும் இன்ஸ்பைரிங் பின்னணி. நண்பர்களானோம், படிச்சோம், பிரிஞ்சோம், பல இடத்துல வேலை செஞ்சோம், எப்பவாச்சும் சந்திச்சுக்கிட்டோம் என்று இல்லாமல் நண்பர்கள் கரம் கோர்த்தால் பெரிய விஷயத்தை செய்ய முடியும், தேசத்திற்கே கரம் கொடுக்க முடியும் என நிரூபித்திருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள். அருவியை கருவியாக மாற்றி ஒரு மாநில அரசாங்கத்திற்கே மின்சாரம் தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக்க சக்தியாகவும் ஊக்க சக்தியாகவும் மாறி இருக்கும் இந்த இளைஞர்கள் யார்? வாருங்கள் பார்க்கலாம். கேரள மாநிலம் முக்குடம் மின் நிலையத்தின் பொறுப்பை ஏற்று நடத்தி வரும் ராகேஷ் ராய் என்ற இளைஞர் இது குறித்து தகவலை பகிர்ந்திருக்கிறார். அந்த இளைஞர்கள் 7 பேரும் ஒன்றாக படித்தார்களாம். பல இடங்களிலும் வேலை கிடைக்க பெற்று பிரிந்தும் விட்டார்களாம். ஆனாலும் அவர்களது நட்பு தொடர்ந்து இருக்கிறது. சாதனை கனவு என்பது நீடித்து வந்திருக்கிறது. அவர்கள் அனைவரும் பொறியியல் மாணவர்கள். அந்த மாணவர்களுக்கு ஏதுவான திட்டம் ஒன்றை கேரள அரசு ஈர்கட்டுவிடும் என்பதை காரணத்தில் கொண்டு கேரள மாநிலம் அணுமின் நிலையத்திற்கும் நிலக்கரியை எரித்து மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் அந்த மாநிலத்தில் ஆலைகளை அமைக்காமல் காற்றாலைகள் மற்றும் இயற்கை வழியாக மின்சார தயாரித்து அம்மாநிலத்தை கடவுளின் தேசமாக, ஒரு குளிர்ந்த பிரதேசமாக, மரங்களும் மலைகளும் சூழ்ந்த பகுதியாக காக்கப்பட்டு வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. சிறு அணைகளை கட்டி மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான திட்டம்தான் அது. இது குறித்து ராகேஷ் ராய் தெரிவித்துள்ள தகவலில், கேரள மாநிலத்தின் பாரத்தோடு என்ற இடத்தில் சிறு குன்றில் இருந்து கீழே பாயும் சின்ன அருவி தனக்கு நினைவுக்கு வந்ததாகவும், 1070 அடி உயரத்தில் இருந்து கீழே விழும் அந்த அருவியில் மின் நிலையத்தை இயக்க தேவையான நீரோட்டம் உண்டு. ஆண்டிற்கு சுமார் 7 மாதங்கள் அந்த அருவியில் தண்ணீர் பாய்ந்து வருகிறது என்பதை அறிந்து அரசிடம் விண்ணப்பித்து அந்த இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களால் முடியும் என்ற நம்பிக்கை வைத்து அங்கு மின் நிலையம் அமைப்பதற்கான திட்டமிடலை செய்தார்களாம். அந்த நிறுவனத்தையும் உருவாக்கினார்கள். 3 முதல் 4 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க முடிவு செய்து அதற்கு அரசு அனுமதி கிடைக்க 2 ஆண்டுகள் அலைந்து திரிந்தார்களாம். அந்த அருவி ஒரே ஒரு இடத்தில் கொட்டாமல் பல கிளைகளாக கொட்டிக் கொண்டிருந்த நிலையில் அவற்றை ஒன்றிணைத்து ஒரே இடத்தில் பாய செய்வதில் கவனம் செலுத்தினார்களாம். சுமார் 30 கோடி நிதி தேவைப்பட்டிருக்கிறது. தங்களால் 10 கோடி ரூபாய் மட்டுமே திரட்ட முடிந்ததாம். அப்போது தாங்கள் புதியவர்கள், முன் அனுபவம் இல்லாதவர்கள் என்பதால் தங்களுக்கு கடன் கொடுக்கவும் வங்கிகள் தயங்கினவாம். அதனால் மத்திய அரசின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனத்தை அணுகி கடன் பெற்று மின் நிலையத்தை அமைத்தார்களாம். முல்லை பெரியாறு அணை தண்ணீரை குழாய் வழியாக கீழே கொண்டு வந்து டர்பைன்கள் உதவியால் எப்படி மின்சாரம் தயாரிக்கப்படுகிறதோ அதே போன்று அந்த குழுவினர் சிறிய அளவில் மின்சாரம் தயாரிக்க 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் பாரத்தோடு பகுதியில் தங்களது கனவை நினைவாக்கினார்கள். டர்பைன்களை போபாலில் உள்ள நிறுவனத்திடம் பெற்றார்கள். தற்போது அந்த இடத்தில் மின்சாரம் தயாராகி வருகிறது. ஒரு யூனிட் மின்சாரத்தை 4 ரூபாய் கொடுத்து கேரள மின் வாரியம் பெற்றுக்கொள்கிறது. 1,10,00,000 யூனிட் மின்சாரத்தை ஆண்டு ஒன்றுக்கு தயாரித்து கேரள மாநிலத்திற்கு அந்த இளைஞர்கள் வழங்கி வருகிறார்கள். ஆண்டு ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் இதனால் தங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது என்றும் ராகேஷ் ராய் தகவலை பகிர்ந்திருக்கிறார்.